அன்பார்ந்த பிள்ளைகளே, சினிமா பார்க்குறதுல தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. படிப்பை வீணாக்கி சினிமா பார்க்க கூடாது. ஆனால் ஹீரோஸ் யார், நமக்கான கதாநாயகர்கள் யார் என்பதை நீங்கள் உங்கள் மத்தியில் தேடுங்கள். எனக்கும் சில ஹீரோஸ், இந்த 2 வருஷத்தில் எனக்கு சில 10 வருஷத்தில் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஹீரோவை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கடந்த ஆண்டு இதே மரம் நடுகின்ற ஒரு நிகழ்வுக்காக திருவாரூருக்கு போயிருந்தேன். அங்கே மாரத்தான் ஓட்டம் நடத்தணும். மாரத்தான் ஓட்டத்தில் ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பார்கவி, அவளுடைய பேர் பார்கவி. உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து ஒரு ஆல்கஹாலிக், அதனால் முடியாமல் வீட்டில் படுத்துட்டாரு. நீமா, நான் தான் மூத்த பிள்ளை. எத்தனை பேர் நீங்கள் வீட்டில்? நாங்கள் 4 குழந்தைங்க. எப்படிம்மா நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை சொல்லிச்சுது, காலையில் 4 மணிக்கு நான் எழுந்துருவேன் ஃபாதர். சார்ன்னு சொல்லிச்சு, ஃபாதர்னு சொல்ல வரல இருக்கு. 4 மணிக்கு நான் எழுந்துருவேன் சார். எழுந்து 5 வீட்டில் பாத்திரப்பண்டம் தேய்க்கிறேன் சார். எழுந்து 5 வீட்டில் பாத்திரப்பண்டம் தேய்க்கிறெல்லாம் கேட்டுக்குங்க. 5 வீட்டில் பாத்திரப்பண்டம் தேய்ச்சி அப்பாவுக்கு உணவளித்து 3 உடன் பிறந்த சகோதர சகோதரியர்களையும் பேணி உணவளித்து பள்ளிக்கு வந்து வகுப்பில் முதல் மதிப்பெண்ணும் எடுத்து ஒரு மாரத்தான் ஓட்டத்திலும் முதல் பரிசு வாங்குகிறது என்றால் என்னுடைய ஹீரோ இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதர்களும் அல்ல. That little child is my heroine.